நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த வீக் ஃபுல்லா சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ட்ரேடிங் ஆகுது. இந்த வீடியோல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஃபைனலா இந்த வீடியோ வீக்லி மார்க்கெட் ரீகேப். நான் வில்லேஜ் ட்ரேடர். லாஸ்ட் வீடியோல நிஃப்டி இந்த சார்ட் வரைக்கும் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ் சைன் கொடுத்திருக்கு, ஃபைனலா அப் ட்ரெண்டுக்கு போகும்னு சொல்லியிருந்தேன். சேம் நெக்ஸ்ட் டேவும் மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகி 1.3% பாசிட்டிவ்ல க்ளோசிங் ஆயிருக்கு. பட் கேண்டிலோட க்ளோசிங் பார்க்கும்போது நெகட்டிவ்ல ரெட் கேண்டில் க்ளோசிங் ஆயிருக்கு. பட் அதுவும் அதோட ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருச்சு. தென் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு நிஃப்டி சைடு வேஸ்ல ட்ரேடிங் ஆயிருக்கு. இந்த டோஜி கேண்டிலோட வால்யூமை பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. ப்ரீவியஸ்ல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன வால்யூமை விட அதிகமா ஜெனரேட் இருக்கு இந்த கேண்டில்ல. இந்த கேண்டிலும் ஒரு டோஜி கேண்டில் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. டோஜி கேண்டில் ஒரு இன்டிசிஷன் கேண்டில். நெக்ஸ்ட் இந்த கேண்டிலோட ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு போகும். அப்படி இல்லாம இந்த கேண்டிலோட லோ பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் கீழே போகும். தேர்ஸ்டே அதுதான் நடந்திருக்கு. தேர்ஸ்டே கேண்டில் மண்டே டோஜி கேண்டிலோட லோவா பிரேக் டவுன் கொடுத்திருக்கு. அதனால பிரைஸ் கீழே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1.4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த கேண்டிலோட லோ தான் பிரைஸோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. மெயின் ரீசன் நிஃப்டி அதோட ரெசிஸ்டன்ஸ் லைனை மண்டே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. தென் ஃப்ரைடே மார்க்கெட் ப்ரீவியஸ் ரெட் கேண்டிலோட லோ லெவல்ல இருந்துட்டு ரெக்கவர் எடுத்து 0.9% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதை லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு. அதே மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இதோட இன்னொரு நேம் சிஐடி. சிஐடி மீன்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். அப்படியே கீழே ஆர்எஸ்ஐ பாருங்க 40 லெவல் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இதையும் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். பிரைஸ் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் கொடுத்தா நிஃப்டி மேல போகும்னு. இதுதான் அந்த ஆர்எஸ்ஐ பாசிட்டிவ் ரேஞ்ச் ஷிஃப்ட். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் சைன் இந்த சிஐடி ரெசிஸ்டன்ஸ் லைன் இப்ப சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. செகண்ட் ஆர்எஸ்ஐ ரேஞ்ச் ஷிஃப்ட் கொடுத்திருக்கு. அடிஷனலா பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நிஃப்டி 20 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல தான் போகும். அதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் ஆர்எஸ்ஐ 6 லெவல்ல பிரேக் அவுட் கொடுக்கணும். டில் த டைம் சைடுவேஸ்ல தான் ட்ரேடிங் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் கேப் டவுன் இல்லனா இந்த சப்போர்ட் லைன் கீழே ஓபன் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போகாது. அகைன் டவுன் ட்ரெண்டுக்கு தான் போகும். ஏன்னா பிரைஸ் கேப் டவுன்ல ஓபன் ஆனா இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆயிரும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 40 லெவலும் பிரேக் டவுன் ஆயிரும். பட் பேஸ்ட் ஆன் தி பிரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி மேல தான் போகும். இது வரைக்கும் நான் சொன்ன அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோல சார்ட் பேட்டர்னை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட டெலகிராம் சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லியும் வந்துட்டு என்னோட டெலகிராம் சேனல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் சம்பந்தமான ஹிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹை மொமெண்டம் ஸ்டாக்கை பத்தி டெய்லி போஸ்ட் பண்றேன். அந்த சேனலை ஜாயின் பண்ணி உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். லாஸ்ட் வீடியோல பேங்க் நிஃப்டி டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு. டபுள்யூ பேட்டர்ன் ஒரு பவர்ஃபுல்லான 10 ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்தரா மேல போகும். அப்படியே மேல போனா இந்த ஸ்பாட் பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 60 லெவலும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீக்ல பேங்க் நிஃப்டிக்கு நடந்திருக்கு. மண்டே பேங்க் நிஃப்டி கேப் அப்ல ஓபன் ஆச்சு. தென் மார்க்கெட் க்ளோசிங்ல 2% பாசிட்டிவ்ல க்ளோசிங் ஆச்சு. கேண்டில் க்ளோசிங் பாசிட்டிவ் தான். வேற நிஃப்டி வந்துட்டு நெகட்டிவ்ல க்ளோசிங் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டேவும் பேங்க் நிஃப்டி கேப் அப்ல தான் ஓபன் ஆச்சு. பட் இமிடியேட் செல் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் ஆர்எஸ்ஐ 60 லெவல். இந்த வீக் ஃபுல்லா பேங்க் நிஃப்டி சைடுவேஸ்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த நோ ட்ரேடிங் ஜோன். இந்த நோ ட்ரேடிங் ஜோன் அக்டோபர் மந்த்ல டிராப் பண்ணது. இப்போ டிசம்பர் மந்த்துக்கு வந்தாச்சு. 2 மந்த்ஸ்க்கு பேங்க் நிஃப்டி இந்த நோ ட்ரேடிங் ஜோன்ல தான் ட்ரேடிங் ஆயிருக்கு. இதுதான் பவர் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நோ ட்ரேடிங் ஜோனோட ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் ஆர்எஸ்ஐ 6 லெவல் பெரிய ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். மண்டே மார்க்கெட் கேப் அப்ல ஓபன் ஆகணும். அட் த சேம் டைம் ஆர்எஸ்ஐ 60 லெவலும் பிரேக் அவுட் ஆகணும். ரொம்ப முக்கியம் மார்க்கெட் க்ளோசிங். மார்க்கெட் க்ளோசிங்ல பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா பேங்க் நிஃப்டி ஃபர்தரா மேல போகும். அப்படி இல்லாம சைடுவேஸ் இல்ல கேப் டவுன் ஓபன் ஆச்சுன்னா ஃபர்தரா பேங்க் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை சப்போர்ட் எடுக்கும். ஏன்னா நிஃப்டி அதோட கேப்பை ஃபில் பண்ணிருச்சு. பட் பேங்க் நிஃப்டி இன்னும் அதோட கேப்பை ஃபில் பண்ணல. இந்த மாதிரி கேஸ்ல இந்த கேப் பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கேப் டவுன் ஓபன் ஆச்சுன்னா இந்த கேப் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிரும். பிரைஸ் ஃபர்தரா கீழே போகும். கீழே போயிட்டு இந்த சப்போர்ட் லைனை ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேல போகும். அப்படி நடந்தா ஆர்எஸ்ஐ 40 லெவலும் சப்போர்ட் எடுக்கும். லெட்ஸ் see மண்டே மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வீடியோல டெக்னிக்கல் அனாலிசிஸ் எபிசோட் 3 மாஸ்டர் ஆஃப் சார்ட் பேட்டர்ன்ல பார்க்கலாம். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் வில்லேஜ் ட்ரேடர்.